வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சமத்துவத்தை போற்றுவதுதான் திராவிட மாடல். சென்னை பெரம்பூர் டான்பாஸ்கோ பள்ளியில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. இதுதான் சமத்துவ விழா. இந்த சமத்துவத்தை போற்றுவதும் பாதுகாப்பும் தான் திராவிட மாடல். திராவிட மாடல் என்னன்னு கேட்டுட்டு இருக்காங்க சில பேர். இதுதான்டா திராவிட மாடல். இப்ப போய் புரிஞ்சுக்கணும். சிறுபான்மை மக்களுக்கு எதிராக பல திட்டங்களை மத்திய அரசு நிறைவேற்றி வருகிறது. வெறுப்பு அரசியலை கண்டு அஞ்சக்கூடாது எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. இன்னைக்கு ஒன்றியத்தை ஆளக்கூடிய பாஜக அரசு சிறுபான்மை மக்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே ஒரு அரசை நடத்தி கொண்டிருக்கிறது. குடியுரிமை திருத்த சட்டத்தை ஆதரித்தது அதிமுக என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. மக்களின் உணர்வுகளை தூண்டி பிளவுவாத அரசியல் செய்பவர்களுக்கு தான் திமுக எதிரி எனவும் காட்டும். சிறுபான்மை மக்களை அச்சுறுத்தும் குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக வலிமையான போராட்டங்களை தொடர்ந்து நடத்தியது திமுக தான். ஆனா அந்த சட்டத்துக்கு ஆதரவா பாராளுமன்றத்தில் ஆதரவளித்த கட்சி எதுன்னா அதிமுக. சென்னை கொளத்தூரில் கபாலீஸ்வரர் கலை அறிவியல் கல்லூரிக்கு அடிக்கல் நாட்டு விழா. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்று அடிக்கல் நாட்டினார். பள்ளிகளில் 5 முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு கட்டாயம் தேர்ச்சி என்ற நடைமுறை ரத்து. தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்கு மறுதேர்வு எழுத 2 மாதங்களுக்குள் வாய்ப்பளிக்க வேண்டும் என்றும் மத்திய அரசு உத்தரவு. தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிகளில் தற்போதைய தேர்ச்சி முறையை தொடரும். பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் குழப்பமடைய வேண்டாம் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் விளக்கம். அரசு பள்ளிகளில் பயின்று தலைசிறந்த உயர்கல்வி நிறுவனங்களில் சேரும் மாணவர்களின் கல்வி செலவை அரசே ஏற்கும். 16 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிட்டது தமிழக அரசு. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் மக்கள் திலகம் எம்ஜிஆரின் 37வது நினைவு தினம் இன்று அனுசரிப்பு. சென்னை மெரினாவில் உள்ள எம்ஜிஆர் சமாதியில் அதிமுகவினர் மரியாதை செலுத்துகின்றனர். மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளுக்கு அருகில் இன்று நிலவக்கூடும் என கணிப்பு. வரும் 29ஆம் தேதி வரை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. நெல்லையில் கொட்டப்பட்ட கேரள மருத்துவ கழிவுகளை அகற்றும் பணி நிறைவு. மொத்தம் 30 லாரிகளில் 500 டன் கழிவுகள் அகற்றப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தகவல். கிருஷ்ணகிரியில் கள்ளச்சந்தையில் விற்க பதுக்கி வைத்திருந்த திமிங்கல எச்சம் பறிமுதல். இளைஞர்கள் 2 கைது செய்து வனத்துறையினர் அதிரடி. சாத்தனூர் அணை முதலை பண்ணையிலிருந்து 150க்கும் மேற்பட்ட முதலைகள் வெளியான தகவல் முற்றிலும் வதந்தி.
யாரும் நம்ப வேண்டாம் என பொதுப்பணித்துறை உதவி செயற்பொறியாளர் விளக்கம். திருப்பூர் அருகே குப்பை கிடங்கில் வீசப்பட்ட 270க்கும் மேற்பட்ட ரேஷன் அட்டைகள் காலாவதியானதா அல்லது தவறுதலாக வீசப்பட்டதா என அதிகாரிகள் ஆய்வு. உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் பண்டிகை நாளை கோலாகலம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் அலங்கார மின் விளக்குகளால் ஜொலி ஜொலிக்கும் தேவாலயங்கள். கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி கன்னியாகுமரியில் அமைக்கப்பட்ட பிரமிடு வடிவிலான கிறிஸ்துமஸ் குடில் 45 அடி உயரம் 80 அடி நீளத்தில் பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்ட குடிலை கண்டு ரசித்த மக்கள். இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கருங்கல் காவல் கன்னியாகுமரி வேர்க்கிழம்பி பஜாரில் கிறிஸ்துமஸ் பொருட்கள் வாங்க மக்கள் கூட்டம். கடும் போக்குவரத்து நெரிசல், வாகன ஓட்டிகள் அவதி. கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்று உள்ளூர் விடுமுறை. விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் 28ஆம் தேதி வேலை நாளாக மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி சென்னை தாம்பரம் கன்னியாகுமரி இடையே சிறப்பு ரயில் இன்று, நாளை 31 மற்றும் ஜனவரி 1ஆம் தேதி சிறப்பு ரயில் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவிப்பு. மதுரை புனித மரியன்னை தேவாலயத்தில் இந்து, இஸ்லாம், கிறிஸ்தவர்கள் இணைந்து கொண்டாடிய சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா. ஒருவருக்கொருவர் கேக் ஊட்டி மகிழ்ச்சி. தென்காசி வழியாக இயக்கப்பட்டு வரும் சபரிமலை சீசன் சிறப்பு ரயில் மேலும் 1 மாத காலம் நீட்டிப்பு. பண்டிகை காலம் மற்றும் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையில் தெற்கு ரயில்வே அறிவிப்பு. சிவகங்கை அருகே மார்கழி தேய்பிறை அஷ்டமியை ஒட்டி தங்கப்படியில் அரிசி வழங்கும் நிகழ்ச்சி. மடியேந்தி அரிசி வாங்கி சென்ற திரளான பக்தர்கள். மார்கழி மாத தேய்பிறை அஷ்டமி தினத்தை ஒட்டி பைரவருக்கு சிறப்பு வழிபாடு. திரளான பக்தர்கள் பங்கேற்ற சாமி தரிசனம். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் ஜனவரி 10ஆம் தேதி முதல் 10 நாட்கள் வைகுண்ட துவார தரிசனம். இன்று முதல் பக்தர்கள் டிக்கெட் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என தேவஸ்தானம் அறிவிப்பு.
அடுத்த 30 நாட்களுக்குள் கால் மற்றும் எஸ்எம்எஸ் சேவைக்கு தனித்தனியே ரீசார்ஜ் திட்டங்களை அறிமுகம் செய்ய வேண்டும். தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கு சாய் அதிரடி உத்தரவு. டெல்லி சிபிசிஐ மைய வளாகத்தில் கிறிஸ்துமஸ் விழா கோலாகலம். கிறிஸ்துமஸ் குடிலுக்கு மலர்களை தூவி பிரதமர் நரேந்திர மோடி மரியாதை. இயேசு கிறிஸ்துவின் போதனைகள் அன்பையும் நல்லிணக்கத்தையும் போற்றுவதாக பிரதமர் மோடி பெருமிதம். இந்தியாவின் மனிதநேய அணுகுமுறையால் மட்டுமே 21ஆம் நூற்றாண்டை புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்ல முடியும் என்றும் நம்பிக்கை. இரண்டு கோடி பேருக்கு வேலை வழங்கப்படும் என்ற பாஜக அரசின் வாக்குறுதி என்ன ஆனது? ரோஜ்கர் மேளா என்ற நிகழ்ச்சியின் மூலம் பிரதமர் மோடி நாடகமாடி வருவதாகவும் மல்லிகார்ஜுன கார்கே விமர்சனம். ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக அமைக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் முதல் கூட்டம் ஜனவரி 8ஆம் தேதி நடைபெறும் கூட்டத்தில் 39 உறுப்பினர்கள் பங்கேற்பு. ஷேக் ஹசீனா குறித்த வங்கதேச அரசின் வேண்டுகோள் கிடைக்கப்பெற்றது. ஹசீனாவை திருப்பி அனுப்புவது குறித்து கருத்து தெரிவிக்க இயலாது என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தகவல். புஷ்பா 2 திரைப்பட வெளியீட்டின் போது திரையரங்க கூட்ட நெரிசலில் சிக்கி பெண் உயிரிழந்த விவகாரம். நடிகர் அல்லு அர்ஜுன் இன்று நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க மீண்டும் சம்மன். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் டிஜிட்டல் மோசடி மூலம் 11 கோடியே 80 லட்சம் ரூபாய் இழந்த மென்பொறியாளர். காவல் அதிகாரிகள் போல் பேசி ஆதார் எண்ணை பெற்று மோசடி செய்ததாக காவல்துறையில் புகார். அமெரிக்க வெள்ளை மாளிகையின் ஏஐ தொடர்பான அறிவியல் தொழில்நுட்ப முதுநிலை ஆலோசகராக தமிழகத்தைச் சேர்ந்த ஸ்ரீராம் கிருஷ்ணன் நியமனம். எலான் மஸ்க், விவேக் ராமசாமி உள்ளிட்ட இந்திய வம்சாவளியினருக்கும் ட்ரம்பின் அரசு நிர்வாகத்தில் இடம். புரோ கபடி லீக் போட்டியில் குஜராத் ஜெயன்ஸ் அணியை வீழ்த்தி துவாங் டெல்லி அணி வெற்றி. மற்றொரு ஆட்டத்தில் புனேரி பால்டனிடம் வீழ்ந்தது தமிழ் தலைவாஸ்.